ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓரமாக நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். பிரித்தி ஒரு விஷயம் சொன்னான், எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது சம்டைம்ஸ் அப்படின்னு. நானும் வந்து அதே ஸ்டேஜில் தான் இருந்தேன். ஒரு மைனாவோட ஆடியோ ரிலீஸ் அப்போ அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நம்மளுக்கு எப்படா இவ்வளோ பெரிய பேனரில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அன்றைக்கி வந்து நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து அதே பேனரில் நீர் பார்வை ரிலீஸ் ஆகுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக வந்து நான் உதய் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் கையில் அடிபட்டது. இன்ஃபேக்ட் இது சீனு சார் கூட தெரியாது. நான் அவரை போய் ஆஃபீஸில் மீட் பண்ணி சொன்னேன், சார் ஆனால் சார் வெயிட் பண்ணிருக்காங்க டேரக்டரை, அவரோட லைஃப் ஏன்னா தென்மேற்கு பருவகாட்டுக்கு ரொம்ப முக்கியமான படம். ஸோ நான் வெளியிடுறேன் சார், வேறு யாராவது போட்டு ஷூட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு, இல்லை சார் அவரோட லைஃப் சார், அவர் எங்கேயோ நெகட்டிவாக இருக்கார் இந்த டைமில். ஸோ கண்டிப்பாக அவரோட திங்கிங் தான் சார் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு சினிமான்றது வந்து ஒரு டேரக்டரோட மீடியம். அவர் சந்தோஷமாக இருந்தால் தான் படம் நல்லா வரும் சார். அண்ட் இன்னொரு விஷயம், கதை ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதை வந்து லேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னேன். இதே வார்த்தை வந்து நான் வெண்ணிலா கபடி குழு ப்ரொடியூசர் கிட்ட சொன்னேன். சார் டேரக்டர் என்ன வேணான்றாரு, ஆனால் கதை ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் விட்டுறாதீங்க, நான் பண்ணல, வேற யாராவது வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்தது. ஸோ பட் அது மீறி வந்து உதய் சார் வந்து என்னை வந்து இல்லை நீ பண்ணுற வா அப்படின்ட்டு டேரக்டர் கிட்ட வந்து இல்லை விஷயம் பண்ணுறேன், டேரக்டர் உடனே ஓகேன்ட்டு. ஸோ அந்த நன்றி வந்து நான் டேரக்டருக்கும் அண்ட் உதய் சாருக்கு நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். அதோட காரணம் தான் வந்து நான் படத்தில் எஃபர்ட் காரணம் என்னன்னா, எனக்கு வந்து டேரக்டர் கொஞ்சம் எங்கேயும் யோசிக்கிறாங்க நம்மள, அது படம் முடியும் போது இல்லை விஷ்ணு தான் இது கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லணும் அவங்க வாயாலே சொல்லணும்னு நினைக்கும் போது தான் நான் எக்ஸ்ட்ராவாக பர்ஃபார்ம் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராவாக ஹார்ட் ஒர்க் கொடுக்குறேன். பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து சுசி சார் அண்ட் சீனராமசாமி சார் வந்து ரொம்ப சொன்னாங்க, இந்த மாதிரி படம் முடியும் போது ரொம்ப பாராட்டினா, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்பவுமே கேட்பேன், சார் நீங்கள் நினச்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேன்னா சார் அப்படின்னு. ஐயோ நல்லாவே பண்ணுறப்பா அப்படின்னு சொல்லுவார். ஸோ ரொம்ப நன்றி ரெண்டு பேருக்கும். அண்ட் என்டையர் டீம். ரெட் ஜெயின் மூவிஸில் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு நல்ல போகிற காரணம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ரெட் ஜெயின்ன்றது ஒரு ஃபேமிலி மாதிரி. அவங்க ஆஃபீஸுக்கு போகும்போது தான் தெரியும். ஒவ்வொரு டீம், அங்கே ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு டீம், நான் சொல்கிற ப்ரொடக்ஷன் டீமாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூஷன் டீமாக இருக்கட்டும், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒர்க் பாயாக கூட இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரே ஒரு நம்ம உதய் சாரோட பேனரில் வந்து ஒரு படம் வந்து நல்லா போகணும். ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி சொன்னேன். நானும் வந்து அந்த ஃபேமிலியில் ஒரு சின்ன பார்ட்டாக ப்ளே பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பாலு சார் வந்து இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ கலர்ஃபுல்லாக இவ்வளோ நல்லா வந்தது காரணமே வந்து அவர் தான். ரொம்ப ரசித்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு ஷார்ட்டில் வந்து ரொம்ப ஃப்ரேமிங்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வச்சுருப்பாரு. அண்ட் அவர் மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. படத்தோட மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார், தென்மேற்கு பருவகாட்டு சூப்பர்வான சாங்ஸ். அண்ட் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்லா ரொம்ப இன்வால்வ் ஆகி வந்து மியூசிக் கொடுத்தாரு. கதைக்கு என்ன வேணுமோ அதுதான் வந்து சாங்ஸ் வந்து பேசும். அண்ட் அடுத்ததாக என் டேரக்டர் சீனு சாரை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும், நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. ஏன்னா இது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வார்த்தைகள் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அவர் வந்து ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணார். ஆனால் ஃபர்ஸ்ட் திட்டவாங்க ஒரே டேரக்டர் அவர் தான் எனக்கு. இது வரைக்கும் எந்த டேரக்டர் நான் திட்டவாங்க, ஒரே ஒரு ஷார்ட்டில் திட்டவாங்க. அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே சார் வந்து பர்ஃபெக்ஷன் ரொம்ப எதிர்பார்க்குறாரு. நான் எப்பவும் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 நாள் எனக்கு எல்லாமே ஓகேன்றாரு. நம்ம ரொம்ப நல்லா பண்ணுறோமோ அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக ஒரு நாள் வந்து பயங்கரமாக திட்டினாரு, என்ன நீ ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். பெஸ்ட் ஆஃப் அவுட்புட் வாங்கிக்கிறீங்க சார். என்கிட்ட மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்ட. அண்ட் சுனேனா இந்த வெயிலில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஏன்னா அந்த நாங்கள் ஷூட் பண்ண இடம்லாம் பார்த்தீங்கன்னா மணப்பாடு, அப்புறம் தூத்துக்குடி தாண்டி ஊர்தாலைன்னு ஒரு கிராமம். ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காற்று அடிக்கும். அடிக்கிற காற்றுல அந்த மணல், பீச் மணல்லாம் வந்து மூஞ்சில் அடிக்கும். அந்த வெயிலில் வந்து எல்லாரும் இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. காரணம் ஒரே ஒரு காரணம் என்னன்னா படத்தோட ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட் கேட்குற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது. கடல் ஓரம் உட்காந்து காலையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5:36 இருக்கும். டைரக்டர் வந்து இன்னும் சுனேனாவும் அந்த கிராமத்தில் வந்து கடல் ஓரமாக உட்காந்து கதை சொன்னார். அந்த கதை கேட்ட அடுத்த செகண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து ஒரு ரொம்ப நல்ல படத்தில் நம்ம இருக்கோம். ஸோ ஒரு படத்தில் ஹீரோவாக பண்ணணும் அவசியம் கிடையாது, ஒரு நல்ல படத்தில் நம்ம இருந்தாவே போதும். அது வந்து இந்த படம் மூலியமாக எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்ல நினைக்கிறேன். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி, எங்களை சப்போர்ட் பண்ணீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ரியலி பிளெஸ்ட். அண்ட் உதய் சாரோட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக சார் நீருமும் நம்மளுக்கு கண்டினியூ ஆகணும். தேங்க்யூ ஸோ மச் சார்.